மூளையால் முடியாதது முயற்சியால் முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேன்றதால வீட்டில் வந்து மீன் கொண்டு தான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இருந்தாலுமே இவள் ஃப்ரெண்டு வந்து இன்விடேஷன் கொடுத்துருந்தாலாம் ஸ்கூலில். சரி, ஓகே போகலாமா வேணாமான்னு யோசிச்சேன். வாமான்னு அவள் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டா. அவள் ஃப்ரெண்டுக்கு வந்து மஞ்சள் நீராட்டு விழா. சரி போகலண்டா, கிளம்பிடு, டக்குன்னு போயிட்டு ஓடியாந்துடலான்ட்டு அப்படியே ஒரே 6:30 கிளம்பிட்டு சரி நம்மளும் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை நியர்பை தான் இருந்தாலுமே போகலாம். அவள் ஃப்ரெண்ட்ஸு கூட அனுப்புற அளவுக்கு எனக்கு இது இல்லை. இருந்தாலும் சேர்ந்து கிளம்பிட்டு அப்படியே மண்டபத்துக்கு போயிட்டாங்க. அவங்க அப்பா இருந்தாலும் காரில் கொண்டு வந்து விட்டார். இருந்தாலுமே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எல்லோரும் வந்து ஸ்டேஜுக்கு போயிட்டு பசங்கள்லாம் போனாங்க. போயிட்டு கேக் வெட்டிட்டு அழகாக அப்படியே அவளுக்கு விஷ் பண்ணிவிட்டு எல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் அந்த மெமரிஸ்லாம் மறக்க முடியாது தானே. இருந்தாலுமே சரி நம்மளும் சில ஃபோட்டோலாம் எடுத்துக்கலான்ட்டு பாப்பா மட்டும் தான் ஸ்டேஜுக்கு போயிருந்தா. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடான்னுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் போல் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா கிளம்பிட்டு அப்படியே டைனிங் ஹால் எங்கே இருக்குன்னு பார்த்தா சரி அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டை பக்கம் போகலாம்ப்பான்னு சொன்னேன். அப்படியே அப்பா வர வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்களே, சரி போயிடலாம் அப்படியாகன்ட்டு அப்படியே டைனிங் ஹால் போய் கடைன்னு அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிரியாணி தான் போட்டிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டதாக இருந்தது. பாப்பா கொஞ்சம் சாப்பிட்டது, அது ஒழுங்காகவே சாப்பிடாது, வீட்லேயே ஒழுங்காக சாப்பிடாது. அவசரம் ஃபங்க்ஷனில் சாப்பிடுமா அவ்வளோ சீக்கிரம். அப்படியே சாப்பிட்டுட்டு கடைன்னு பாமானா குல்ஃபி கொடுத்துருந்தாங்க. சரி ஐஸ்கிரீமாக கூட ஒரே குல்ஃபி, நிறைய நட்ஸ்லாம் இருந்தது. நமக்கு குல்ஃபி அவ்வளோ எனக்கு வந்து ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் சரின்ட்டு ஐஸ்கிரீமு அப்படியே குல்ஃபியை வாங்கி பாப்பாவுக்கு தம்பி கொடுத்துட்டு நம்மளும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பாய் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அப்படியே வெளியே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பை, குட் நைட். அப்படியே ஒரு 7:30க்கு ஃபங்க்ஷன் பார்த்தோம். முடிச்சுட்டு ஒரு 8:30க்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. 9 o'clockலாம். பை.